கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் மறந்துடுவார். அவருக்கே மறதி வந்துடும். இந்திராவுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னது அவருக்கே மறந்து போயிடும். காரணம் நீங்கள் உங்களுடைய புலம்பல், உங்களுடைய கீழ்ப்படியாமை எல்லாம் அவர் மேலே பழியை சுமத்துறீங்க. ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கினவர் மேலே பழியை சுமத்துறவன் யார்? அவரை தப்பாக நினைக்கிறது யார்? ஏன் அவரை சந்தேகப்படணும்? அவர் சொன்னால் செய்வார், செய்யும் மாதிரியே வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். அவர் மேலே எதுவுமே பழிய போடாதீங்க. போட்டிங்கன்னா மறக்கவே மறந்துடுவார். அப்புறம் யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டார். உங்கள் பேய் வேறு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அவர் உங்களை மறந்து விட்டால், ஒருவேளை விக்கிரகத்தின் ஆவி, சுருவத்தின் ஆவி வந்து உங்களை காப்பாற்ற வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் தடை பண்ணுவார். ஒருவேளை குறியேட்ட போய் தப்பித்து போயிடுவான், அங்கேயே தடையை போட்டுருவார். அழிக்கிறதா நோக்கமாக இருக்கும் அவர்கள். சவுலுக்கு அதானே நடந்தது. அவன் கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தரை கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவன் என்ன பண்ணான்? யுத்தத்தில் தோல்வி வரும்னு சொன்னார். தீர்க்க தரிசனம் வரைச்சாச்சு. இனி வரப்போகிற யுத்தத்தில் நீ தோத்துருவடா சொல்லிட்டார். அவன் ஜெயிக்கான், அவன் ஜெயிச்சு ஆகணும், அவன் தோக்கக்கூடாது. சாமுவேல் சொல்லிட்டாரு, நீ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு. மறக்கவே, உன் தேவனாய கர்த்தர் உன்னை மறக்கவே மறந்து போனார். இனி ஃபினிஷ்டு. அவர் ஃபினிஷ்டுன்னு தீர்ப்பு எழுதுனா தீர்ப்பு தான். இவன் எங்கே போனான்? ஒரு குறி கேட்குற ஒரு ஸ்திரீ இடத்துல போனான். ராஜா வேஷம் மாறி போனான். வேஷம் தரித்து போய் அங்கே மற்ற முறைப்படியாக அதை கேட்குறான். நான் யுத்தத்தில் பிழைப்பனோ இல்லையோ சொல்லுன்னு. அங்கே கூட ஆண்டவர் பரலோகத்தில் கட்டளையிட்டார். சாமுவேல் தீர்க்க செத்து பரலோகத்துக்கு போயாச்சு. வெத்தலை பாக்கில் வந்தவராகும் சாமுவேல் தீர்க்கதரிசி. வெத்தலை பாக்கு போடுறா, வெத்தலை போடுறா, என்ன தடவுறா. அவன் நினச்சா அவ தெய்வம் வரும்னு. வந்தது யார்? சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்போ கர்த்தருடைய செயல் எவ்விதமாக இருக்கிற என்று ஆராய்ந்து பாருங்கள். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தான் வந்தார். எந்த பேயும் பிசாசும் வரல. சாமுவேல் தீர்க்கதரிசியை கண்டதும் அந்த குறியைக்கிற பயந்தே போயிட்டா. ஐயோ, தீர்க்கதரிசி அல்லவா, நான் பேய் வரும்னு நினச்சேன், ஆண்டவருடைய தூதன் வந்திருக்கிறார். அப்போ நீ யாரு? நீ யாரு? உடனே ஆடையை கலைச்சான். நான் அந்த தேசத்தினுடைய சவுல் ராஜா. ஐயோ, மகா பாவம் செய்து விட்டீரே, மகா பாவம் செய்து விட்டீரே. உடனே மயக்கம் போட்டு விழுந்தான். அப்புறம் வீட்டில் இருந்த அப்பத்தை கொடுத்து குதிரையில் ஏற்றி தப்பி போன்னு சொல்லி விட்டான். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா? நீ யுத்தத்தில் சாகத்தான் போகிறேன். அந்த வெத்தலை பார்க்கல வந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை சொல்கிறாரு, நீ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீ சாகத்தான் போகிற. யுத்தத்தில் வேஷம் மாறி போனான். வேஷம் மாறி போனாலும் எய்யப்பட்ட அம்பு அவன் மேலே பட்டுது, காயப்பட்டான். ஒரு ஓரமாக ஒதுங்கினான். வாரம் போகிறதெல்லாம் வெட்டினான். ஒரு விடிய காலம் வரைக்கும் கிடந்தான் சாகாமல். அப்புறம் பகலில் ஒரு பெலிஸ்தியன் வரான். உடனே பெலிஸ்தியனை பார்த்து கூப்பிட்டான், பெலிஸ்தியன் இங்கே வா, என்னை உயிர் போகல, நீ என்ன பண்ணிய? என்ன கொன்று மரண பிச்சை கேட்கிறான். அப்போ கூட மரணத்தை அது வரைக்கும் தள்ளி போட்டார். அவன் மேலங்களும் பார்த்தான், நீ ஒரு ராஜா, நான் ஒரு பெலிஸ்தீன், மக்கள் மத்தியில் ஒடுக்கப்பட்டவன், ஒரு ராஜாவை கொல்ற பாக்கியம் என்ன கிடச்சிருக்குன்னு பட்டயத்தை உருவி அவனை கொன்னுட்டான். பாருங்க, பிச்சை கட்டி சாகிறான், மரண பிச்சை. கர்த்தர் மறந்து விட்டால் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் வாழ முடியாது. முயற்சி பண்ணால் நடக்காது. குறியேக்கு போனால் அங்கே தான் வருவார் ஆண்டவர். தப்பித்து வர ஆலோசனையை கெடுத்துருவார். அப்புறம் அவன் செத்தான். இதை சந்தோஷமாக தாவீதுகிட்ட போய் சொல்லுவான், நான் சவுல் ராஜாவை கொன்னுட்டேன், யுத்தத்தில் காயம்பட்டு ரத்தம் வடிந்து சாகாமல் கிடந்தார், என்னை பார்த்து வெட்டி என்னை கொன்னுருன்னு சொன்னார், நான் வெட்டி கொன்னுட்டேன்னு. அப்போ என் மாமனாரை நீ வெட்டி கொன்னியான்ட்டு இவர் அவரை வெட்டினார். அல்லேலூயா. ஏன் கொண்டாருன்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா தக்க வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா என்னுடைய மாமனார். எவ்வளோ துன்பம் தாவீதுக்கு ஏற்படுத்தினார். ஆனாலும் சகித்து கொண்டு என்ன பண்ணார்? கொன்னவனை கொன்னார், பழிக்கு பழி.
அங்கே மன்னிப்பே கொடுக்கல. உற்சாகமாக கையை தட்டலாம். வனாந்தர பகுதியில் தாவீது இருக்கிற காலகட்டத்தில் சவுல் ராஜா கொலை செய்வதற்கு தாவீதை தேடும் பொழுது மும்முறை தேவன் கையளித்தார் சவுலையே. அப்பொழுது ஒரு பொருத்தனை ஜபந்தான். படையெடுத்து போகிறான் சவுல். ஆண்டவர் போய் கேட்கிறார் பொருத்தனைய, தேவரேர் என் பொருத்தனைகளை நீர் கேட்டு இதை நிமித்தம் உடைய நாமத்திற்குரிய ஐஸ்வர்யத்தை நான் சௌந்தரித்துக் கொள்வேன் என்று விசுவசித்து சொன்னான். பாருங்க, அங்கே இல்லைன்னு சொல்லலை. நான் காட்டில் இருக்கிறேன், எங்கே பொய்யா எடுப்பேன்னு கேட்கல, கீழ்ப்படிந்தான். அதே சவுலை மடியில் போட்டார். ஒரு முறை டிசென்ட்ரி வச்சு தாவீது இருக்கிற இடத்துல கொண்டு விட்டார், கொண்டு போட்டுக்கணும். ஆனால் அபிஷேகம் தாவீது இடத்துல இருந்தபடியினால் அவன் கொல்லலை. ஆகவே இன்றைக்கும் அநேகருக்கு அபிஷேகம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் இருந்தால் நீங்கள் சாவை நோக்கித்தான் உங்களுடைய பயணம், பரலோகத்தை நோக்கி உள்ள பயணம் அல்ல. அல்லேலூயா. இந்த ஆவி ஒரு விதமான ஒரு அபிஷேகத்தை கொடுக்கும். கர்த்தருடைய சொல்ல செய்ய விடாமல், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விடாமல் இந்த ஆவி வேறு விதமாய் நடத்தும். அது உலக சூழ்நிலையை கால்குலேட் பண்ணி செய்யும். உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்போ நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், 2 2 4 இல்லையா? கூட்டினா 4, 2 இன்று 2 பெருக்குனா அதுவும் 4 சமமாக வருது இல்லையா? பெருக்குனாலும் 4, கூட்டினாலும் 4. ஆனால் 4 4 கூட்டினா 8, 4 4 பெருக்குனா 16. அல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்து சொல்லுவான் 4 4 கூட்டினா 8, அப்படின்னா 4 4 பெருக்கினாலும் 16 தானே வரும், 8 தானே வரணும். 2 × 2 பெருக்குனா 4 வருதுன்னா 4 × 4 பெருக்குனா 8 தானே வரணும். ஏன் 16 வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் ஆர் யூ ஃபூல் அப்படிதானே நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கிறிஸ்து சொல்லுவான் இதா மாதிரி பேசிகிட்டு இருப்பான், உண்மையை ஒத்துக்கிட மாட்டான். நம்ம என்ன சொல்லணும்? 2 × 2 பெருக்குனா 4 வருது, உண்மைதான். 2 + 2 கூட்டினா 4 தான், உண்மைதான். 4 + 4 கூட்டினா 8 தான் வருது. ஆனால் 4 × 4 பெருக்குனா அது 16 தான் வரும். அதுதான் கணக்கு. உற்சாகமாக கையை தட்டுங்க. அதோட நிறுத்திடணும். ஏன் வருதுன்னு கேட்டால் அது அந்த கிறிஸ்து. அவை கிறிஸ்தவம் என்பது இப்படி தான், ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கும். அவர் நல்லா நொறுக்குவார். எதுக்கு? உங்களை உருவாக்குவதற்கு. களிமண்ணில் இறங்கி அவன் மிதிக்காவிட்டால் பானை வருமா? பானை வருமா? வராது. ஒரு அலுமினியத்தை உருக்கி உலையில் ஏற்றினா தான் பானையாக வரும் இல்லையா? அடிபட்டால் தான் பானை இல்லையா? மிதிபட்டால் தான் மண்பானை. அதான் உருவாக்குதல். கர்த்தர் இப்படி தான் உருவாக்குவார். இல்லைன்னா பிறக்கும்போது நீங்கள் பாவம் செய்யாத பிறக்கணும். அப்படி பாவம் செய்ய பிறக்கணும்னா அவங்க அப்பா அம்மா பாவம் செய்யக்கூடாது. உங்கள் அம்மாவும் பரிசுத்தம் பண்ணி வந்திருக்கணும், அப்பாவும் பரிசுத்தம் பண்ணி வந்திருக்கணும். 2 பேரும் பரிசுத்த விவாகம் பண்ணணும். 2 பேர்கிட்டையும் ஒத்த பாவம் இருக்கக்கூடாது. ஜென்ம பாவத்தையும் ஜென்ம சாபத்தையும் கழுவி பொருத்தனுக்கு செலுத்தி கழுவி பரிசுத்தமாய் வாழ்ந்து பிள்ளையை பெற்றால் பரிசுத்த குழந்தை. அந்த பரிசுத்த குழந்தைக்கு பொருத்தன அவசியம் இல்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. நம்ம கலப்படமாக பிறந்திருக்கிறோம் இல்லையா? கலப்படமாக பிறந்திருக்கிறோம். கலப்படம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நேற்றுங்க தம்பதிகள் இருந்தாங்க. என்ன கேட்டேன்? நீ ஏன் கல்யாணம் பண்ண? நீ கிறிஸ்துவ அறிந்தவள், கிறிஸ்துவ அறியாதவள் ஏன் கல்யாணம் பண்ணிட்ட? பண்ணிட்டேன். வாழ்க்கை முழுக்க சாத்தானுடைய போராட்டம். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. நேற்றுக்கு வேட்டியும் சேலையும் வாங்கிட்டு போயிருப்பாங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் கீழ்ப்படிவார்கள், அவர்கள் கீழ்ப்படிவார்கள். இப்போது சென்னையில் புஷ்பா நகரில் ஒரு மலர்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவளுடைய புருஷன் சுடுகாட்டில் வேலை செய்கிறான், பணம் புதைக்கிற வேலை, நல்ல சம்பாத்தியம். பணம் புதைக்கிற இடத்துல கூலி மட்டும் இல்லை, கிஃப்ட்டும் கொடுப்பாங்கல்ல, போட்டு நல்லா சம்பாதிப்பேன். ஆனால் குடிகாரனாக மாறிவிட்டான். ஆனால் இந்த சகோதரி கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு, ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரி கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு உறுதியாக இருந்தாள். சாதாரண உறுதி இல்லை. நான் பிடிச்சா புளியங்கொம்பை பிடிக்கணும்னு சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிக்கிட்டான். மாறவே மாட்டான்.
அவள் வாழ்க்கையில் அத்தனையும் போராட்டம், வாழவே முடியாது, அந்த அளவுக்கு துன்பம். ரோட்டில் இந்த பொண்ணை பார்த்தா அவன் அடிப்பான், எங்கள் சர்ச்சில் பார்த்தா அடிப்பான். அடி வாங்கி நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய பெட்டிஷன்ஸ். வாழ்க்கையில் சமாதானமே கிடையாது. ஆனால் ஒரு முறை கூட இது கர்த்தரால் வந்த பாரம்னு அவள் சொல்லவே இல்லை. நானே தான் நினைப்பேன், இவ்வளோ கொடுமை, டைவர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொன்னான். எனக்கு அந்த புருஷன் தான் வேணும், அவர் தான் வேணும். எப்படியாவது இயேசு கிறிஸ்து அவரை தொடரும், அதான் அவருடைய ஜெபம். ஆனாலும் இந்த அடி உத கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரால் வந்த துக்கம்னு அவர் சொல்லவே இல்லை. சாப்பாடுக்கு வழி இல்லை, பெண் பிள்ளைகள் உண்டு வீட்டில், சாப்பிடுவதற்கு கையை நீட்டி நிற்க வேண்டும். ஆனாலும் அவள் வருத்தப்பட்ட சரித்திரமே கிடையாது. என்னையேசு காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றிடுவார். அவ்வளோதான். படிக்காத ஒரு ஸ்திரீ, அவர் காப்பாற்றிடுவார். அப்படி இருக்கையில் தான் எங்களை ஒரு முறை கூப்பிட்டாங்க, ப்ரேயருக்காக கூப்பிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் புத்தகம் அனுப்பி கொடுத்து அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னையில். ஆட்டோ பிடிச்சிட்டு எல்லா ஊர்லேயும் எந்த சந்தையில் எந்த பொந்தலையும் கொடுத்துட்டு அமர்ந்துருவான். சுவிசேஷம் அறிவிக்கிற தாகம். வீட்டுக்கு போனால் கொஞ்ச நேரம் பேசினான். ஆண்டவர் சொன்னார், உன் புருஷனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். அவளுக்கு முகத்தில் பார்க்கணும் சந்தோஷம். வருவாரா? அதான் இயேசு சொல்லிட்டார. ஆனால் உலக பிரகாரமாக வரமாட்டார். ஏன்னால் அவளுக்கு வேறு துணை உண்டு, அவருக்கு வேறு என்னது செட்டப் உண்டு. அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இங்கே வரமாட்டாங்க. ஆனால் அவர் கேட்குறேன், வருவாரா? எவ்வளோ ஹாப்பினஸ். அப்போ நான் என்ன சொன்னேன், நீ ஒரு பட்டு சேலை வாங்கிவே, அவ வீட்டில் போய் சொல்லு, ஒரு பட்டு சேலை வாங்கிடுவேன், நல்ல முளம் பூவோ வாங்கிக்கோ, பொட்டோ பூ வச்சு ஒன்று மணவாட்டி அலங்காரம் பண்ணு. நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு போனால் மறுநாளைக்கு 9 மணிக்கு உன் வீட்டு கதவன் தட்டுவான், கையை தட்டுங்க, உன் வீட்டு கதவன் தட்டுவான். அப்போ எந்த ஆவியில் நான் சொல்லியிருப்பேன் சொல்லுங்க, பரிசுத்த ஆவினாலும் சொல்லியிருப்பேன். ஆனால் வரக்கூடாத ஒரு மனுஷன் 7-8 வருடமாக வரல. நான் போய் சொல்கிறேன், வந்துடுவான். அதுவும் 3 நாள் நாங்கள் ஊருக்கு போய் நைட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு மறுநாளைக்கு நீ 9 மணிக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன்னு இல்லை. வந்தவர் ட்ரெஸ் கொடுக்கறதில்ல, வந்தவர் அலங்காரம் பண்ணுறது அது அபிவிசுவாசம், அது அந்தி கிறிஸ்துவ. நீ மணவாட்டியாக ட்ரெஸ் பண்ணி பூ வச்சுக்கிட்டு நில்லு. ஏன் பூ வச்சுக்கணும்? புருஷனை பிடிக்கிறது பூ, அப்போ வச்சுக்கோ. அவனை பிடிச்ச புடவை கட்டிக்கோ, வாங்கி கட்டிக்கோ, இருக்கிற கட்டப்படாது. அவள் அலங்காரம் பண்ணி 8 மணிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு ஐயா ஐயானு கூடுவா. நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டேன். உடனே பிள்ளைங்க கேட்குமா, அம்மா என்ன கல்யாணம் பண்ண மாதிரி மாறிட்டேன், என் புருஷன் வரப்போகிறாரு. நம்பிக்கையை பாருங்க. வரக்கூடாத ஒரு பொருள் வரும்னு நம்புகிறா, அது கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. 8:30 மணி 8:45 அப்போவும் விசுவசிக்கிறா, வருவா. அப்போ நான் கேட்குறேன், வருவாரா சிஸ்டர்? இப்போ எனக்கு டவுட்டு. எனக்கு ஏன் டவுட்டுன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறலைன்னா நான் வெட்கப்பட்டு போவேன்ல. அப்போ கேட்குறேன், வருவாரா? ஏசப்பா சொன்னார் தானே, வந்துடுவார். அப்போ வருவார்னு சொன்னால் வருவார். ஸ்வைன்னு ஒரு ஆட்டோ புஷ்பா நகர் சந்துக்குள்ளே வந்து நிற்கிது. ஓடி வெட்டி பார்க்குறா. அதே புருஷன் பட்டு வேட்டி கட்டப்பட்டு பட்டு சட்டை போட்டு ஏறி வாராய், மணமகனாய் கொடுமே. கூடாதது ஒன்றுமில்லை, கொடுமே எல்லாம் கொடுமே.
ஹல்லேலூயா. இவகிட்ட தான் பட்டு சேலையை எடுத்து கட்ட சொன்னது, வாங்கி கட்டிக்கான்னு. அவங்ககிட்ட சொல்லலை. அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. எப்படி இருப்பானே இது இன்னைக்கு வரை தெரியாது. ஆனால் அவனும் பட்டு வேட்டியை கட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளையாக வாரன், கையில் பூவை சுற்றிட்டு எப்படி இருக்கும்? கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அப்போ பொண்டாட்டிக்கிட்ட இப்படி என் மூலம் சொன்னார். சுடுகாட்டில் சங்கூதி கொண்டு இருக்கிறவன்கிட்ட போய் ஆண்டவர் சொன்னார், ஏய் பொண்டாட்டி காத்திருக்கா, பழைய வாழ்க்கையை விட்டுட்டு